ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வாரம் மூர் மார்க்கெட்டில் செம்ம சிறப்பான பொருட்கள்லாம் பார்க்க முடிஞ்சுது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்றதை வாங்க மார்க்கெட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம மூர் மார்க்கெட் என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு சின்ன கோயில் ஒன்று இருக்கும். ஸோ ஆடி மாதனால சிறப்பு பூஜைக்காக ரெடி ஆகிட்டு இருந்தது. இடமே வந்து சூப்பராக இருந்தது. ஏகப்பட்ட ஆடியோ எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இந்த வாரம் பார்க்க முடிஞ்சுதுங்க. இங்கெல்லாம் பாருங்கள், சோனியோட ரெக்கார்ட் பிளேயர், ஸ்டீரியோ ரெக்கார்ட் பிளேயரு, நேஷ்னல் பேனசானிக்கோட ஆல் இன் ஒன் டைப் பிளேயரு. ஸோ அதிலே வந்து 2 யூனிட் இருந்தது. ஒன்று வந்து சீல்டு கண்டிஷனில் வச்சுருந்தாரு, இன்னொன்று வந்து நார்மல் இதில் தான் இருந்தது. அதே மாதிரி மரான்ஸோட டபுள் கேசட் டெக்கும் இருந்ததுங்க. செமையாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ மற்ற ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபயர்ஸ் எல்லாம் பாருங்களேன், சோனியோட தான் இருந்தது. வேறு பிராண்டு ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபயர்ஸும் இருந்தது. ஈக்குவலைசர்ஸும் வச்சுருந்தாங்க. ஒரு 2 ஈக்குவலைசராவது பார்க்க முடிஞ்சுது. ஸோ பாருங்கள், டியூனரும் இருந்தது. எஃப்எம் ஏஎம் டியூனரும் வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டான ஒரு கலெக்ஷன்ஸாக தெரிஞ்சுது. ஸோ இதெல்லாம் பாருங்கள். அண்டு உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஏகப்பட்ட டெக்ஸ் வச்சுருந்தாங்க. கேசட் டெக்ஸு டபுள் இதுவும் இருந்தது, சிங்கிள் இதுவும் இருந்தது. ஆங்கியோஸ், அக்காய், சோனி, ஸோ டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸில் வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் திடீர்னு ஒரு ஷாப்பில் பார்த்தேங்க, சீல்டு கண்டிஷனில் மூவி கேசட் இருந்ததுங்க. நான் இது வரைக்கும் சீல்டு கண்டிஷனில் மூவி கேசட் பார்த்ததில்ல. பிளாங்க் கேசட் தான் பார்த்துருக்கேன். ஆனால் சீல்டு கண்டிஷனில் மூவி கேசட் வந்து இந்த வாரம் பார்க்க முடிஞ்சுது. கேளடி கண்மணி மூவி. ஸோ நல்ல இதாக இருந்தது. கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது, அதனால் வாங்க முடியல. பட் பாருங்கள், இதுவும் வந்து சீல்டு கண்டிஷனில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அண்ட் மோட்ரோலாவோட ஒரு ஃப்ளிப் ஃபோன் வந்து இருந்ததுங்க. இதோட கண்டிஷன் பாருங்கள், சூப்பராக இருந்தது. T-Mobile. ஸோ கண்டிப்பாக ஃபாரின்லேருந்து வந்திருக்கு போல். அண்டு அன்லாக் ஆகிருக்குமான்னு தெரியல. பட் கீஸ் இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம கண்டிஷனில் இருந்தது பார்க்குறதுக்கு. அண்டு மகாபாரதத்தோட ஒரு சிடி பேக்குங்க. ஃபுல்லாக வந்து விசிடி 47 விசிடிஸ் உள்ள ஒரு பேக்கு. ஸோ டிவிடிஸும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஃபுல் சீரீஸை வந்து இவங்க சிடியில் கலெக்ஷனாக போட்டு இது பண்ணியிருக்காங்க போல், ரிலீஸ் பண்ணியிருக்காங்க போல். ஸோ இது வந்து சேலுக்கு வந்திருந்ததுங்க. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தேன், ஏகப்பட்ட சிடிஸு நல்ல கண்டிஷன்லேயே இருந்தது. ஸோ யாரோ வந்து கிஃப்ட் பாக்ஸாக வந்திருக்கும் போல், அதை வந்து அப்படியே சேலுக்கு போட்டிருக்காங்க. ஸோ நீங்களே பாருங்கள், எவ்வளோ சிடிஸ் இருக்குது பாருங்களேன். ஸோ இதெல்லாம் உட்காந்து பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே அவ்வளோதான் நினைக்கிறேன். பட் இது முக்கியமாக பார்க்க வேண்டிய சீரீஸும் கூட, மகாபாரதம். அண்டு ஒரு ஷாப்பில் வந்து இந்த ஏகப்பட்ட கேபிள்ஸ் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. இது என்னடான்னு பார்த்தா ஃபுல்லாக வந்து இந்த யூஎஸ்பி மைக்ரோ பி டைப் கேபிள்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து நியூ ஓல்டு ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைப்பு கேபிள்ஸ் இது. ஸோ சிலதெல்லாம் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குன்னு தெரியாது. யூஸ் பண்ணுறோன்னா கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக செக் பண்ணி தான் வாங்கி நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஆனால் எல்லாமே வந்து சீல்டு பாக்ஸ் கண்டிஷன்லேயே இருந்தது. ஒன்று வந்து ஓப்பனில் வச்சுருந்தாங்க, கேபிள் செக் பண்ணுறதுக்காக ஒன்று ஓப்பனில் வச்சுருந்தாங்க. ஸோ அதோட கண்டிஷன் பாருங்கள், அந்த பிளாஸ்டிக் இது அண்ட் மெட்டல் குவாலிட்டியெல்லாம் கூட அப்படியே செக் பண்ண முடிஞ்சது. ஏகப்பட்டது இருந்தது இந்த கேபிள்ஸ். அண்டு இந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வந்து சேல்க்காக யாரோ ஒருத்தர் வந்து பர்ச்சேஸ் பண்ண வராரு. ஸோ அதுக்காக டெமோக்காக எடுத்து வச்சுருந்தாங்க. சும்மா சூப்பராக எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ஸ்டாண்டும் பாருங்கள். அண்டு சவுண்ட் வந்து நான் ப்ளே பண்ண முடியாது காப்பிரைட் இஷ்யூக்காக. பட் சூப்பராக சாங்ஸ் எல்லாம் போட்டு செமையாக இருந்தது. அந்த இடமே வந்து செம்ம வைப்பில் இருந்தது. அந்த மாதிரி சூப்பர் சாங்ஸ் எல்லாம் போட்டு ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த ஷாப்பில் வந்துட்டு ஒரு நிண்டெண்டோ ஸ்விட்ச் வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து நம்ம அந்த கன்சோலில் மாட்டிட்டு ப்ளே பண்ணுற யூனிட்டுன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா கன்சோல் மாட்டிட்டு ஒரு ஜாய்ஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ணலாம். அண்ட் இது ஏதோ ஒரு சார்ஜர் ஒன்று இருந்தது, சார்ஜிங் டாக். இது சோனியோட கேமராக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த 2 வீலர் பாருங்கள், மெட்டல்லே வந்து வீல் வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய ஸ்பேர் அடாப்டர்ஸ் இதெல்லாம் கூட சேலுக்கு இருந்தது. ஸோ இது வந்து வாரத்தில் ஒரு நாளோ 2 நாள் தான் அது போடுறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஷாப்பு. அண்ட் இது வந்து ஒரு வயர்லெஸ் எஃப்எம் மைக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்வலாக வந்து நார்மல் மைக்கில் வந்து ஆர்எஃப் ரிசீவர் தேவைப்படும். பட் இது வந்து ஸ்டாண்டலோனாக இருந்தது. ஸோ அநேகமாக எஃப்எம்மில் டிரான்ஸ்மிட் பண்ணுற ஒரு மைக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் பிபிஎல் சானியோட ஒரு விசிஆர் ரிமோட்டு. ஸோ யூஸ்வலாக இந்த விசிஆர் வச்சுருக்கவங்க ரிமோட்டுக்கு பெரிய இது பண்ணுவாங்க. ஸோ பட் அந்த மாதிரி ரிமோட்ஸும் அப்பப்போ ஏதாவது 1-2 கிடைக்கும் போது வாங்கி வச்சுக்க வேண்டியது தான். நிறைய சிடி மேன்ஸ், வாக்மேன்ஸ் எல்லாம் கூட இருந்தது. அண்ட் இந்த பென்சில் பாருங்களேன், இது வந்து மேக்னெட் உள்ளது பென்சில். இது பீரோவில் அப்படியே ஒட்டி வச்சுப்பாங்க, பீரோலையோ ஃப்ரிட்ஜ்லேயோ.
அண்ட் ரியல் லெட்டு தாங்க அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறது. ஸோ அதை வச்சு எழுதவும் முடியும். பட் இது வந்து ஒரு ஃபேன்சி இது மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதை கண்டினியூஸாக எழுதுறதுக்கு யூஸ் பண்ண முடியாது. பின்னாடி ரப்பர் போர்ஷன் வந்து மிஸ் ஆகுது. அது இருந்தால் தான் இன்னும் சூப்பர் டிசைனாக இருந்திருக்கும். சரி, அது உண்மையான பென்சிலான்னு கேட்டேன். அவர் வாங்கினவரே வந்து அதை எழுதி காமிச்சார். பரவாயில்ல, உண்மையான பென்சிலாக தான் இருக்குது, பட் எப்படி ஷார்பன் பண்ணுவீங்கன்னு கேட்டேன். இல்லை, அந்த லெட்டு முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். ஸோ அது வந்து மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை, ஷோகேஸ்க்கு மாதிரின்ற மாதிரி சொன்னார். அண்ட் அகைன் ஒரு சோனியோட ஒரு ட்ரீம் மிஷின். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ஒரு சிலிண்டர் ஷேப்பில் இருந்தது. ஸோ நீங்களே பாருங்கள், நம்ம அந்த ஃப்ளாட் டைப் பார்த்துருக்கோம், இது வந்து ரவுண்டு சிலிண்டர் ஷேப்பில் இருந்தது. டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபார்ம் ஃபேக்டர். பட் பரவாயில்ல, அப்பப்போ வந்து இந்த சோனி ட்ரீம் மிஷினும் வந்து பார்க்க முடியுது. அண்ட் இந்த 2-in-1 பாருங்களேன், இது மேலேயும் ஸ்பீக்கர் இருக்கும், சைட்லேயும் ஸ்பீக்கர் இருக்கும். சவுண்ட் எஃபெக்ட்லாம் செமையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அது மேலே இருக்கிறது ஸ்பீக்கராக இல்லை வெறும் டம்மி கவரான்னு தெரியல. ஏன்னா ஃபுல்லாக ரெஸ்ட்டாக இருந்தனால ப்ராப்பராக செக் பண்ண முடியல. பட் அது ஸ்பீக்கராக இருந்ததுன்னா செம எஃபெக்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்னொரு ஷாப்பில் வந்துட்டு திடீர்னு பார்த்தா கலராக ஐபாட் நேனோ வச்சுருந்தாங்க. இதோட கலர் பாருங்களேன், செமையாக இல்லை, டக்குன்னு பார்க்கும்போது செம்ம பிரைட்னஸாக இருந்தது. பட் எல்லாத்தோட டிஸ்பிளே கண்டிஷனும் தெரியாதுங்க. பேட்ரி சில டைம் பல்ஜாகி கூட இதாக இருக்கலாம். அண்ட் இந்த ஐபாடில் கேமராவோட இருந்தது. ஸோ இதுவும் வந்து நம்மக்கிட்ட இது மாதிரி ஒரு மாடல் இருக்குது. ஸோ நல்லாயிருக்கு. இது வந்து என்கிட்ட உள்ளது சூப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கு. அண்டு அந்த கலர் தான் சான்ஸே இல்லை. ஸோ என்னென்ன கலர்லலாம் விட்டுருக்கேன் பாருங்களேன். ஐவாவோட ஒரு வாக்மேன் வித் AM FM ரேடியோ உள்ள. அண்ட் அமேசானோட எக்கோ டாட்ஸும் வச்சுருந்தாங்க. அமேசான் ஃபயர் ஸ்டிக்கும் அப்பப்போ வருதுங்க. ஸோ வித் ரிமோட்டோடையும் இந்த வாரம் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இது வந்து நம்ம பொறுமையாக தேடணும், எங்கேயாவது வந்து டக்குன்னு வச்சுருப்பாங்க. ஸோ பார்த்திங்கன்னா கூடவே வந்து ரிமோட்டும் இருக்குது. ஸோ நம்ம சில டைம் வெறும் யூனிட் மட்டும் கிடைக்கும், ரிமோட் கிடைக்காது. இந்த தடவை வந்து ரெண்டுமே சேர்ந்து பார்க்க முடிஞ்சுது. அண்டு சோனியோட ஒரு ஆல்-இன்-ஒன் பூம் பாக்ஸு, இது கொஞ்சம் ஒரு பாப்புலர் மாடலும் கூட. கேசட்டும் போட்டு ப்ளே பண்ணிக்கலாம், அண்டு சிடியும் போட்டு வந்து ப்ளே பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ செமையான ஒரு செட் இது. இதுவும் வந்து சேல்க்கு இருந்தது. ஸோ இதை டீட்டெயிலாக எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். ஏன்னா இந்த மாடல் கொஞ்சம் பாப்புலரான மாடல். அண்ட் சிடி எப்படி கண்டிஷன் தெரியல, பட் ஓவரால் பார்க்குறதுக்கு செம்ம சூப்பர் கண்டிஷனில் இருந்தது. அமேசான் பேசிக்கோட ஒரு கீபோர்டு, வயர்லெஸ் கீபோர்டு, ப்ளூடூத்துன்னு நினைக்கிறேன். இது பேட்ரி போட்டுட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாகவே பிசிலேயோ லேப்டாப்லேயோ கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இது இப்போது மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது, பட் இங்கேயும் சேல்க்கு வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த மெஷின் வந்து சவுண்டு வந்ததுங்க. இதில் கீ கொடுத்தா சவுண்டு வந்தது, செமையாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஜுவல் பாக்ஸ் மாதிரி இருக்குது, ஆனால் கீ கொடுத்தா மேலே ஏதோ போர்ஷன் மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு யூனிட் வரணும், பட் சூப்பராக இருந்தது சவுண்டெல்லாம் கேட்குறதுக்கு. அண்ட் இந்த மைக்ரோ கேசட் ரெக்கார்டர் பாருங்களேன், என்ன கண்டிஷனில் இருக்குன்ட்டு. சான்ஸில் இதெல்லாம் வந்து செம்ம டிமாண்டிங் யூனிட்டு, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் இருக்குது. இது ஓப்பன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸ்க்ரூ எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ உடச்சி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து வாங்கி ரெஸ்டோர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்டு ஒரு போலரைசிங் கிளாஸ் ஒன்று பார்த்தேங்க. ஸோ இது வந்து இந்த லென்ஸுக்கு யூஸ் பண்ணுறது தான், பெரிய சைஸ் வேறு. பட் என்னென்னா ஒரு கால்வாசி போர்ஷன் வந்து கலர் மாறி போயிருந்தது. ஸோ அநேகமாக ஏதோ ஓப்பனில் இருந்து சன்லைட் ஏதோ பட்டு ஃபுல்லாக இதாக இருக்கு போல். ஸோ நானும் நம்ம கேமராவில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு பார்த்தேன். ஒன்றும் பெருசாக ஒன்றும் பார்க்க முடியல. அண்ட் இந்த ரேடியோ பாருங்களேன், இது ஃபிலிப்ஸ் அந்த காம்பேக்ட் ரேடியோ கேட்டகரியில் வரும். இதை நம்ம முன்னாடி பல்லவர் சந்தையிலையும் பார்த்துருக்கோம். ஸோ செம்மையாக இருந்தது இது மாடல் பார்க்குறதுக்கு. ஸோ எடுத்து ரெடி பண்ணி ஒரு காம்பேக்ட் ரேடியோ மாதிரி, பாக்கெட் ரேடியோவோட கொஞ்சம் பெரிய சைஸில் இருந்த மாதிரி இருந்தது. 2 பேண்ட் ரேடியோ, ஷார்ட் வேவும் மீடியம் வேவும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரேடியோ. இந்த ரேடியோ பாருங்கள், இது டயல் வந்து செமையாக இருக்குங்க. மேலேயும் இருக்கும், கீழேயும் இருக்கும். இது வந்து பேட்ரி இண்டிகேட்டர்னு நினைக்கிறேன், பீக் லெவல் இண்டிகேட்டர். அண்ட் இந்த டயலோட இதை பாருங்களேன். ஸோ மேலேயும் ஒரு ஸ்கேல் இருக்கும், சைட்லேயும் ஒரு ஸ்கேல் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிட்டு. அண்டு ஆஸ் யூஷுவல் வாட்சஸும் வந்து இந்த வாரமும் நிறைய வச்சுருந்தாங்க, டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸு. ஸோ இதுவும் வந்து நிறைய பேர் ஆர்வமாக செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் பாருங்கள், டிஃப்ரெண்ட் டயல்ஸு அட் அ டைம் 3-4 டயலோடையும் டிஃப்ரெண்ட் வாட்சஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சுது. மெக்கானிக்கல் அண்ட் குவாட்ஸ் வாட்சஸும் இருந்தது. ஸோ நேரில் வந்திங்கன்னா இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாட்சஸ் வந்து கலெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஏகப்பட்டது இங்கே பார்க்க முடியும். சூப்பராக போட்டு வச்சுருப்பாங்க, ஆர்கனைஸ் பண்ணி போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம ஸ்பெசிஃபிக் இதை வந்து பார்த்து எடுத்துக்கலாம்.
அண்ட் நிண்டெண்டோவோட ஒரு டிஎஸ் லைட்டு செம்ம கலரில் இருந்ததுங்க. ஆனால் கண்டிஷன் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் டிமாண்டிங் யூனிட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. பட் கலர் பாருங்களேன், சான்ஸே இல்லை. சும்மா செர்ரி ரெட்டில் சூப்பராக இருந்தது. அண்ட் இது வந்து டோர் கேமரா, இது ரிங்கோடது. ஸோ வித் ஃபிங்கர் பிரிண்ட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரண்ட்டில். ஸோ நம்ம கேமரா பார்த்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு டோர் ஓப்பன் ஆகுமா, ஸோ அந்தளவுக்கு நம்மளுக்கு ஐடியா இல்லை. பட் அதுவும் வச்சுருந்தாங்க. அண்ட் மல்டிபிள் கார்ட் ரீடரும் இருந்தது. ஸோ இது ஏதோ ஒரு கேம் கீ செயின் போல். பிளாக்பெரியோட போல்டு மொபைல் வந்து இந்த வாரம் அவைலபிளாக இருந்ததுங்க. ஸோ இது கண்டிஷன் அவுட்டர் ஓகேவாக இருந்தது. டிஸ்பிளே பார்த்தா தான் ரொம்ப டேமேஜ் ஆகி போயிருந்த மாதிரி இருந்தது. எப்படியும் வந்து இதை ரெடி பண்ண முடியுமான்னு தெரியல. பட் அவைலபிளாக இருந்தது. ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டும் வச்சிட்டோம். அண்ட் மற்ற ஐட்டங்களும் பாருங்கள், பிஓஎஸ் அண்ட் அதர் ஐட்டம்ஸு. அண்ட் இது வந்து டெல்ஃபியோட ஒரு ஜிபிஎஸ் நேவிகேஷன் யூனிட். இது நம்ம இந்த மற்ற ஜிபிஎஸ் யூனிட் பார்க்குற மாதிரி தான் இதுவும். கார்மினோட ஜிபிஎஸ் யூனிட் பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி சிமிலர் யூனிட் தான். ஸோ இது வந்து மேப்ஸ் லோட் பண்ணி பார்க்குறது. பட் இது அந்தளவுக்கு டீட்டெயில்ஸ் தெரியல எப்படி இது யூஸ் ஆகிட்ருக்கோம். திடீர்னு ஒரு நாய்ஸு என்னடான்னு பார்த்தா ஒரு கார் வந்து கொஞ்சம் ஓவர் ஸ்பீடில் வந்துட்டாங்க போல். சந்தை வந்து சின்னதாக தான் இருக்கும், அதுலேயே வந்துட்டு கார் கொஞ்சம் ஸ்பீடாக போனால் ரொம்ப ரிஸ்க் தான். ஸோ அப்படியே வார்ன் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு வின்டேஜ் ஸ்கேலுங்க. இது கிராம்ஸில் வந்து மெஷர் பண்ணுறது, பக்கா வின்டேஜ் ஐட்டம். ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா கிராம்ஸில் இருக்குது. அண்டு இம்போர்ட்டட் மாதிரி தெரியுது. இது மேபி மேட் இன் இங்கிலாண்டாக கூட இருக்கலாம். அண்ட் இது பார்த்தாவே வந்து கொஞ்சம் வித்தியாசமான யூனிட்டாகவே இருக்குது. ஜிஇசியோடது, இங்கிலாண்டோட மேனுஃபேக்சரிங். அண்ட் இந்த ஷாப்பில் தான் இருக்குது. நம்ம மிஸ்டர் சூசேராஜ் தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு. வணக்கம், சூசேராஜ் நான். சார், நம்ம ஷாப்பில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா மேட் இன் ஜெர்மனி கென்சில் கிளாக் இருக்குது. 8 days நல்ல கண்டிஷன் இருக்குது. ஒரிஜினல் கட் கிளாஸ் இருக்குது. நல்ல டைல்லாம் சுத்தமாக இருக்குது. நல்ல ஒர்க்கிங் கண்டிஷன், பெண்டலம் சாவி எல்லாமே இருக்குது. டபுள் சவுண்ட், அதான் பிம்பாம்னு சொல்லுவாங்க. கென்சில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா சைமிங் தான் வரும். இந்த பிம்பாம் வந்து பீம் பாம் அந்த இது வரும். கீழே இருந்து பார்த்துருக்கேன், மேலே இருக்கு. ஆமாம், டைல் எல்லாமே நல்லா சுத்தமாக இருக்குது. கிளாஸ் ஒரிஜினல் கிளாஸ் இருக்குது. நல்ல ஒர்க்கிங் கண்டிஷனில் பாலிஷ் பண்ணி வச்சுருக்கோம். வுட்டு நல்லா சுத்தமாக இருக்கும். சூப்பர். ஓகே, இது வந்து உங்கள் இதில் அவைலபிளாக இருக்குது? எஸ், அவைலபிளாக இருக்குது. என்னோட மொபைல் நம்பர் 9442799446. தேங்க்யூ வெரி மச். ஸோ திடீர்னு ஒரு ஷாப்பில் பார்த்தா ஏகப்பட்ட ப்ளூரே 3D பிளேயர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பாருங்களேன், சாம்சங்கோடது. அப்படியே மல்டிபிள் காப்பீஸ் வச்சுருந்தாங்க. ஸோ ஸ்பேர் கூட யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஒரு யூனிட் ஃபெயிலியராக இருந்தால் கூட இன்னொரு யூனிட்டை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் டிஃப்ரெண்ட் மாடல் டிவிடி பிளேயர்ஸ் அண்ட் அதர் பிளேயர்ஸும் வந்து வச்சுருந்தாங்க. மற்ற ஸ்பேர் ஐட்டங்களும் பாருங்கள். இந்த பாக்கெட் ரேடியோஸ் கூட பார்க்க முடியும். அண்ட் இது வந்து கொஞ்சம் பாப்புலரான ஒரு நேஷ்னல் பேனசானிக்கோட 2-in-1 டேப் அண்ட் ரேடியோ சப்போர்ட் உள்ளது. வித் பேட்டரி லெவல் இண்டிகேட்டரும் காட்டும். ஸோ நம்ம பவரில் கொடுத்தோன்னா ஃபுல்லுன்னு காட்டும். பேட்டரியோட கெப்பாசிட்டி வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம், இது வந்து ப்ராப்பராக ப்ளே ஆகுமா இல்லையான்றது. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐட்டம் வந்து தென்பட்டது. இது ஆக்சுவலாக யூஎஸ்பி போர்ட்டோடு இருக்குது சப்போர்ட்டு. ஸோ அநேகமாக யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணிவிட்டு இது ஏதாவது ஷார்பன் பண்ணுறதுக்கா இல்லை ஸ்மூத்தன் பண்ணுறதுக்கான்னு தெரியல. ஸோ அந்த டிவைஸ் வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் இங்கே பாருங்களேன், ஏகப்பட்ட விஹெச்எஸ் கேசட்டுங்க. விசிஆருக்கு போடுற விஹெச்எஸ் கேசட்டு ஃபுல்லாக வந்து இந்த டெர்மைட்டு பிடிச்சி ஃபுல்லாக இதாக இருக்குது, செல் அரிச்சு போயிருக்கு. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக வந்து ரீயூஸும் பண்ண முடியாது. அண்டு ஒரு ஸ்டாலில் பார்த்தா இந்த பழைய நோக்கியா ஃபோனு மொத்தம் புதுசாக இருந்ததுங்க, பலன்னு இருந்தது. எனக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுச்சு. ஆனால் பேனல் பார்த்தாவே தெரியுது டூப்ளிகேட் மாதிரி இருக்குன்ட்டு. ஆனால் உள்ள இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து புதுசாக அப்படியே பலன்னு இருந்தது. சரி, இதை வந்து ஒரு சாம்பிளுக்காக ஒன்று எடுத்துக்கிட்டேன் நான். இது ஒர்க் ஆகாமல் இல்லையா செக் பண்ணி பார்க்கலான்றதுக்காக இதை வந்து ஒன்று மட்டும் வாங்கினேன் நான்.
வித் சார்ஜரோடயே இருந்தது, ஒரிஜினல் சார்ஜரோடயே இருந்தது. சரி, அதனால் ஒரு யூனிட் மட்டும் நல்ல யூனிட்டாக பார்த்து ப்ளஸ் அதுக்கான பேட்டரியும் வந்து செக் பண்ணிவிட்டு அதை மட்டும் எடுத்துட்டேன். மேபி செக் பண்ணிவிட்டு நான் தனியாக உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். இது வந்து ரியலா இல்லை டெமோ மொபைலான்றதை பார்க்கலாம். அண்ட் இது வந்து நான் ஃபஸ்ட்டு வாங்கின ஒரு ஸ்மார்ட் மொபைல், நோக்கியாவோடது. ரொம்ப அந்த டைமில் கொஞ்சம் அந்த கீபேடு இதெல்லாம் கொஞ்சம் வரும்போது, இந்த குவாட்டி கீபோர்டு வச்சு வரும்போது இதுவும் கொஞ்சம் பேரலாக வந்த மொபைல். ஸோ மலரும் நினைவுகள். அண்ட் இந்த யூனிட் பாருங்களேன், இது வந்து வீடியோ ஸ்விட்சர்னு போட்டிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து நம்ம 4 இன்புட் கொடுத்துட்டு அந்த 4 இன்புட்டையும் வந்து ஒன்று ஒன்றா ஃப்ளிப் பண்ணி பார்க்குற மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் அதுக்கான டைமரும் வச்சுருக்காங்க. ஸோ மேபி சிசிடிவிக்கு மேஜராக யூஸ் ஆகிற யூனிட் போல். டிவிஆருக்கு பேரலாக இது வந்து கொடுத்துக்கலாம் நம்ம. ஸோ நம்ம மானிட்டரில் வந்துட்டு மல்டிபிள் ஸ்க்ரீன்ஸை வந்து அப்படியே சீக்வன்ஸாக பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு யூனிட்டும் வந்து கிராமோஃபோன் ஒன்று வாங்குறதுக்காக ஒருத்தர் வந்து செக் பண்ணிட்டு இருந்திருக்கார் போல். ஸோ அவருக்கு வந்து டெமோ காட்டுறதுக்காக இங்கே வந்து ஒன்று ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ யூஸ்வலாக இந்த கிராமோஃபோன்ஸ் எல்லாம் வந்து மோஸ்ட்லி லேட்டஸ்ட் மேடாக தான் இருக்கும், விண்டேஜ் ஐட்டமாக இருக்காது. இந்த ஸ்ப்ரிங் இதெல்லாம் வந்துட்டு மோஸ்ட்லி ரெப்ளிகேட் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரெடி பண்ண யூனிட்ஸாக தான் இருக்கும் இப்போ வர்றது. நம்ம வந்து அந்த பழைய எக்ஸ்பீரியன்ஸ் வர்றதுக்கு வந்து இதை மாதிரி வாங்கி நம்ம ஷோகேஸ் இது மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ அதோட டெமோ வந்து காட்டுறாரு, நீங்களும் வந்து கேட்டு பாருங்கள். சவுண்ட் குவாலிட்டி ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை நேரில் பார்க்காதவங்களுக்காக இந்த பின்னை வந்து நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இது வந்து ஒரு மெட்டல் பின் தான், அயன் பின் தான். இது எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது பாருங்களேன். இது வந்து அந்த ரெக்கார்டில் அந்த வெயிட்டோட போய் விழும்போது அந்த ரெக்கார்டோட நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். ஸோ அதுக்காக தான் இதுக்கெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டான ரெக்கார்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ரேக் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப திக்காக இருக்கும், கீழே போட்டால் உடஞ்சிரும். ஸோ அந்த யூனிட் மட்டும்தான் செட் ஆகும். அண்டு டக்காயோட ஒரு ரேடியோங்க. இதெல்லாம் வந்து இந்தியன் மேடு, டெல்லி யூனிட்னு நினைக்கிறேன். அக்காய்க்கு ரெப்ளிக்காவாக வந்தது. அண்ட் இதில் சிறப்பு அம்சம் என்னென்னா, நம்ம டிவிக்கு வந்து தனி கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலாக வந்து அந்த டிவிக்கு தனி எஃப்எம் மட்டும் கேட்டுக்கலாம். டிவியோட ஆடியோ சிக்னல் வந்து எஃப்எம் தான். ஸோ அதுக்கு வந்து பேண்டு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காகவே டிடி போட்டு வச்சுருக்காங்க. அதுலேயும் அந்த டயலில் பாருங்களேன், 2 ஸ்டேஷனும் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க, DD1 DD2. ஸோ முன்னாடி வந்து நம்மளுக்கு அந்த டிடி வரும், இன்னொரு சேனல் மெட்ரோ சேனல்னு வரும். ஸோ அதை வந்து அதுக்கப்புறமா DD1 DD2ன்னு மாற்றினாங்க. ஸோ அந்த டைமில் வந்து ரேடியோ போல். ஸோ அந்த பர்டிகுலர் DD1க்கு நம்ம அதை டியூன் பண்ணி வச்சுட்டா அந்த டிவியோட வாய்ஸ் மட்டும் நம்ம கேட்டுக்கலாம். ஸோ செம்ம ஐடியா பண்ணி வச்சுருந்தாங்க, நல்ல இதுதான். அண்டு இந்த லேம்ப் இது வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி ஆல்-இன்-ஒன் லேம்ப் மாதிரி. ஸோ இதில் லைட்டும் இருக்கும், டேப் ரிகார்டரும் இருக்கும். கரண்ட் போன டைமில் இல்லை எமர்ஜென்சி டைமில் பாட்டு வேணுன்னா பாட்டு கேட்டுக்கலாம். ரேடியோவும் இருக்குது, AM FM இருக்குது, அண்ட் எமர்ஜென்சி லைட்டும் இருக்குது. ஸோ சைரன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து சப்போஸ் ஏதாவது மாட்டிக்கிட்டோம், ஃப்ளட்டில் ஏதாவது இருக்கும் அப்படின்னா சைரன் போட்டு விட்டால் ஏதாவது பக்கத்தில் இருக்கவங்க செக் பண்ணிவிட்டு கூட வரலாம். ஸோ அந்த யூனிட் வந்து சேலுக்கு இருந்தது. அண்ட் இந்த டைப்ரைட்டர் பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், இது கீ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம யூஸ்வலாக அந்த டைப்ரைட்டர் கீஸ் வந்து எப்படி இருக்குன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. அண்ட் இந்த கீஸ் எல்லாம் பாருங்களேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ஸ்லிம் ஃப்ளாட் டைப்பாக இருந்தது. கண்டிப்பாக ஒரு இம்பார்ட்டன்ட் யூனிட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு, கீயை பார்க்குறதுக்கே வந்து சான்ஸ் இல்லை, சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த வாரமும் வந்துட்டு நம்ம போன வாரம் தான் பல்லவரம் சந்தையில் இந்த பெரிய சைஸ் ஃப்ளாப்பி டிஸ்க் பார்த்துருப்போம். அண்டு இந்த வாரமும் வந்து மூர் மார்க்கெட்டில் நம்மளுக்கு பெரிய சைஸ் ஃப்ளாப்பி வந்து கண்ணில் தென்பட்டது. கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது, அதனால் வாங்க முடியாமல் போயிடுச்சு. பட் இதெல்லாம் பாருங்களேன், இந்த பெரிய சைஸ் ஃப்ளாப்பி இது வந்து முன்னாடி ரேராக இருந்தது, என்னமோ தெரில, இப்போது அடிக்கடி பார்க்குற மாதிரி தெரியுது. இல்லை நம்மளுக்கு தான் அந்த கண்ணில் வந்து இப்போ தான் விசிபிளாக தெரியுதா என்னன்னு தெரியல. பட் நிறைய யூனிட்ஸ் வந்து பார்க்க முடியுது. இதே வந்து 2 பாக்ஸ் இருந்தது, பட்டு 3 பீஸ் தான் இருந்தது. ஸோ அதுலேயே அண்ட் இது வந்து ஜான் பேரலோட ஒரு மைக்கு செட்டு, 2 மைக் இருந்தது, ப்ளஸ் ரிசீவரும் ஒன்று வச்சுருந்தாங்க. இதெல்லாம் அப்பப்போ எனக்கு ஒரு டவுட் வந்துகிட்டே இருக்கும், இதெல்லாம் ஒரிஜினல் யூனிட்டா இல்லை டூப்ளிகேட் ரெப்ளிகாவான்ட்டு. பட் பாக்ஸ் பாருங்கள், இதுதான் வந்து கண்டிஷன். ஸோ ஃபுல் யூனிட்டாகவே இருந்தது, நம்ம மைக் ப்ளஸ் ரிசீவரும் இருந்தது. ஸோ சப்போஸ் இது வந்து மைக் செட் எங்கேயாவது தேவைப்படுது அப்படின்னா கூட ஒரு பேக்கேஜ் அப்படியே எடுத்துக்கலாம். யூஸ்வலாக அந்த
ஒன்று ரிசீவர் இருக்கும், இல்லாட்டி மைக் மட்டும் இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட் டைமாக கம்பைண்டாக பார்க்க முடிஞ்சுது. அண்ட் இந்த பைக் ரெப்ளிக்காவை பாருங்களேன். இது என்ன மாடல்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், என்ன மாடல் பைக்கோட ரெப்ளிகான்ட்டு. அண்ட் பின்னாடி வீல் பாருங்களேன், அதுக்கும் ஷாக் அப்சர்வர்லாம் வச்சு ஒரு ரியலிஸ்டிக் இதாகவே வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அண்ட் இந்த வாரம் ஒரு VHS ரிவைண்டர் பார்க்க முடிஞ்சது. இதோட கவர் வந்து இன்னொரு இடத்துல இருந்திருக்கு போல், டாப் கவரு. அதை நான் கவனிக்கலை, பட் இது மட்டும் இருந்தது. அண்ட் கூடவே பார்த்திங்கன்னா நிறைய சீல்டு ஃபோன்ஸ், லேண்ட்லைன் ஃபோன்ஸ் எல்லாம் இருந்ததுங்க. இது சீல்டாக இருந்தாலும் கொஞ்சம் டேமேஜ் இருந்த மாதிரி தான் தெரிஞ்சுது. ஸோ சிலதெல்லாம் வந்து சீல் இல்லாமல் இருந்தது, வெளியே அப்படியே ஓப்பனாக இருந்தது. அண்ட் நிறைய கார்ட்லெஸ் டைப்பும் இருந்தது இந்த யூனிட்டில் பார்க்கும்போது. அண்டு ஹெச்பியோட ஒரு பிரிண்டருங்க, அப்படியே பாக்ஸ்லேருந்து எடுத்து வெளியே வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிங்க, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இந்த மார்க்கெட்டில் நான் பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அவ்வளோ ஃப்ரெஷ் லுக்கில் ஒரு ஹெச்பி பிரிண்டர் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் அப்பப்போ சேலுக்கு வரும், வந்துட்டு ஒரு ½ கூட இருக்காது, அதுக்குள்ளேயே வந்து சேல் ஆகிடும். யாராவது வாங்கிடுவாங்க. நம்ம எப்பயாவது இந்த மாதிரி பார்க்கறதுக்கு தான் சான்ஸ் கிடைக்கும். அண்டு ஸ்டாண்டிங் டைப் ஒரு ஸ்டீம் அயன் இதுவும் இருந்தது, யூனிட்டும் இருந்தது. ஸோ இது பாருங்கள், எனக்கு வந்து இந்த பிக் பாஸில் பார்த்த ஞாபகம் தான் இருக்குது இந்த யூனிட் எல்லாம். பட் இதுவும் வந்து சேலுக்கு இருந்தது அவைலபிளாக. ஸோ ஸ்டீம் அயன் பாக்ஸ், அயன் செட்டு, ஸ்டாண்டிங் டைப்பு. இட்டாச்சியோட ஒரு VCR ஒன்று பார்க்க முடிஞ்சதுங்க. ஸோ இது பவர் செக் பண்ணி பார்த்தேன், பவர் ஆன் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து உள்ளே எதுவும் ஹெட்டு ஸ்பின்னான மாதிரியே எதுவும் தெரியல. ஸோ ஒரு டவுட்லேயே இருந்தது, அதனால் வாங்கலை, ஏன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருந்தது. சரி, இதெல்லாம் பார்த்துட்டு வந்து நம்ம அப்படியே கிளம்பிட்டோம். நிறைய ஐட்டங்கள் வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டு விடுங்க. ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், மோட்டிவேஷனாக இருக்கும். மீண்டும் ஒரு விண்டேஜ் வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ அண்ட் ஹாவ் எ நைஸ் டே. பை.